This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பொய்யானது ஏன் என்பது பற்றி பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கு முன்பும் வாக்குப்பதிவுக்கு பிறகும் முன்னணி நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. அதில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருந்தன. பாஜக மட்டும் தனி பெரும்பான்மை பெற்றுவிடும் என்றும் அவை தெரிவித்திருந்தன. சில கணிப்புகள் 400 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்றும் கூறியிருந்தன. சராசரியாக பாஜக கூட்டணி 365 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 146 இடங்களையும், மற்றவை 32 இடங்களையும் பிடிக்கும் என்றும் தெரிவித்திருந்தன. ஆனால் அதற்கு நேர் எதிரான முடிவுகளே வெளியாகியுள்ளது. ஒரு கருத்து கணிப்பு என்பதே உண்மையிலே ஒரு களத்தில் எடுத்து அது தப்பாக போகிறதுங்கிறது வேற. அந்த கருத்து கணிப்புகள் என்பது களத்தில் எடுக்கப்பட்டதை தாண்டி தங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறதோ அதுக்கேற்ற போல ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணுவது, நேரட்டிவ் செட் பண்ணுவது அப்படிங்கிற அடிப்படையில் போகிற பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை என்பதே அடிபட்டு போய்விடுகிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பெரும்பாலான எக்ஸிட் போல் எல்லாமே பிஜேபி 300 தொகுதிக்கு விடுவார்கள், இந்தியா கூட்டணிங்கிறது 200க்கும் கீழான தொகுதிகளுக்கு வருவார்கள். தேர்தலுக்கு முந்தைய அந்த பிரிபோல் இது கருத்து கணிப்புகளுமே அப்படி தான் சொன்னது. அப்படி ரெண்டையுமே பார்க்குற பொழுது ரெண்டுமே தோல்வி அடைந்துக்கிறத பார்க்கணும். கள நிலவரத்தை எதிரொலிக்காமல் தாங்கள் விரும்பியதை மக்களிடம் திணிக்கும் வகையிலேயே கருத்து கணிப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இதனால்தான் அதன் மீதான நம்பிக்கை இம்முறை மக்களிடம் எடுபடவில்லை. 2014 மற்றும் 2019 ஆகிய மக்களவை தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஒத்துப்போகின. அவை கூறியபடியே பாஜக மட்டுமே தனி பெரும்பான்மையுடன் வெற்றியை பெற்று ஆட்சியில் அமர்ந்தது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.